வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக இப்போ விஜய் அவருடைய அரசியல் அவர் எதை நோக்கி பயணிக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது திமுக எதிர்க்க போகிறாரு, இந்த இருமொழி கொள்கை விஷயத்தை பின்பற்றுறது, பிறகு நீட் சம்பந்தமான விஷயத்தை நிலைப்பாடு எடுக்கிறது, இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ தமிழ்நாட்டில் யார் ஒரு அரசியல் கட்சி எடுத்தாலுமே அவங்க திமுகவுடைய கொள்கை தான் எடுத்துக்கணும். ஏன்னா திமுக அந்த கொள்கை அவங்களுக்கும் உறுதியானது கிடையாது. பொதுவாக இங்கே இருக்க மக்களோட பிரச்சனை கொள்கையை வச்சிருக்காங்க. அப்போ அது யார் அரசியலுக்கு வந்தாலும் அதே விஷயத்தை எடுத்து அவங்க அரசியல் செய்யணும் அப்படின்றதான் இயல்பான ஒரு விஷயம். அதில் மாற்று கருத்து இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது பொதுவான பிரச்சனைகளை, அதாவது திமுக பேசுறதை நான் பேசாம அவங்களுக்கு மாற்ற ஸ்பெசிஃபையா நீங்க எப்படி களத்துல செயல்பட போறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன கிளாரிட்டி, அவருக்கு என்ன ஒரு ரெண்டு விஷயம் சொல்றேன். நீங்களே சொல்ற மாதிரி நம்மளுடைய மொழி கொள்கை என்ன, இருமொழியா, 3 மொழியா, 4 மொழியா, இருமொழி கொள்கை தான். அறிஞர் அண்ணா எந்த பாதை காமிச்சாரோ, பெரியார் அவர்கள் எந்த பாதை காமிச்சாரோ அதுதான். வித்தியாசமான ஏதாவது ஒன்று சொல்லிருக்கீங்களா? அந்த தீர்மானங்களை நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு கூட மீனவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி பொதுவாக பேசக்கூடிய தலைவர்கள், நானும் ராமேஸ்வரத்துக்கு நிறைய பயணித்து அங்கெல்லாம் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, நம்ம ஒப்பந்தம் போடணும், லீஸ்க்கு எடுக்கணும் கடலை. சில பேர் பார்க்கும்போது என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறான்னு தெரியும். ஆனால் நல்லா யோசிச்சு இப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா யுஎன் இந்த தீர்வுகளை தான் வைக்குது. யுஎன் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி 2 நாடுகளுக்கும் நீங்கள் பிரச்சனைக்குரிய பகுதியாக அது மாறும்பொழுது நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சில தீர்வுகளை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் கடல் எல்லை தாண்டதை ஒரு மனிதாபிமான சிக்கலாக தான் பார்க்கணுமே தவிர சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நீங்கள் பார்க்காதீங்க. உங்களை சுடுறது, அவங்களை வலையில் அறுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யாதீங்க. இந்த தீர்வுகளை எனக்கு தெரிந்து யாரும் முன்வைக்கவில்லை. நீங்கள் கண்டிப்பாக இது நல்ல தீர்வாக தான். இது ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோ அவர்களிடம் எப்படி நம்ம, ஏன்னா கச்சத்தீவை மீட்க முடியுமா, பேசிகிட்டே இருக்கலாம். இன்னும் நம்ம 100 வருஷத்துக்கு கூட பேசலாம். கச்சத்தீவை தாரை பார்த்துட்டாங்களா? ஆமாம், தாரை பார்த்துட்டாங்க. இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டாங்களா? இந்திரா தப்பு பண்ணிட்டாங்க. கலைஞரப்ப பேசாமல் இருந்தாரா? சில பேர் பேசுகிறான்னு சொல்கிறாங்க, சில பேர் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. தூக்கி கொடுத்ததை திரும்ப வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ஸ்ரீலங்கா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு புதிய அதிபர் என்ன பேசுறாரு, நீங்க வந்தீங்கன்னா நம்மளை அடிப்போன்னு சொல்லி சொல்றாரு. தமிழக மீனவர்கள் உள்ள வராதிங்க, வந்தீங்கன்னா நம்மளை அடிப்போன்னு ஓப்பனாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். நான் எங்களோட மீனவர்களுக்காக தான் நான் ஆட்சியாக அமைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதற்கான தீர்வுகளாக நாம் ஒரு விஷயங்களை முன்வைக்கிறோம். இது ஒரு புதுமையான விஷயம் தான். இந்த விஷயங்களை நீங்க கையில் எடுத்து யார் வேணாலும் பண்ணலாமே, இது நாங்க தான் பண்ண அவசியம், நாங்களும் பண்ணுவோம், நாங்களும் போராடுவோம். இந்த தீர்வை நோக்கி விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு, அதாவது இலங்கையினுடைய புதிய அதிபர் தமிழர்களை தாண்டி வந்தீங்கன்னா நான் உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவரை கண்டிக்க அளவுக்கு ஏன் விஜய் எந்த அறிக்கை பண்ணல? கண்டிப்பா வரும். ரெண்டாவது, அவரை கண்டிக்க தவறியே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையோ அல்லது இந்தியாவுடைய பிரதமரையோ கண்டிச்சு ஏன் விஜய் அறிக்கை உள்ள? நிச்சயமா விஜய்க்கு, அதாவது மோடிக்கு என்ன அழுத்தத்தை இவர் கொடுக்க போறாரு அரசியல் களத்துல? கண்டிப்பா அந்த அழுத்தம் கொடுப்போம். நீங்க கேட்கறவங்க எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா அந்த தீர்வுல சொல்லும் பொழுதே நாங்கள் தேவைப்பட்டால் களத்திற்கு போராடுவோம் சொல்லி சொல்றோம். பரந்தூர் விமான நிலையத்திலும் தேவைப்பட்டால் களத்திற்கு போராடுவோம் சொல்லி சொல்றோம். அதனால தேவை இருக்கா இல்லையா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. இருக்கிறனால தானே சொல்றோம் போராட போறீங்க. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்குங்க. நீங்க பரந்தூர்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 நாட்களுக்கு மேலாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போராட்டத்தில் நம்ம சும்மா ஒரு அறிக்கை மட்டும் சொன்ன போது இல்ல. பரந்தூர்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய பேர் வளர்ச்சிக்கு எதிராக நீங்க பேசலாங்க, அப்படி கிடையாது. நம்ம மாற்று திட்டங்கள் என்ன வைக்க போகிறோம்? 2வது ஏர்போர்ட் நமக்கு அவசியம் வேணும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இல்லை முதல் ஏர்போர்ட்டே இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இதுக்கான மாற்று திட்டங்கள் என்ன? அப்போ சின்ன ஊர்களில் வேற ஒரு குட்டி ஏர்போர்ட்ஸ் நம்ம உருவாக்கணுமா? அதெல்லாம் பேச வேண்டும் தான். நிச்சயமாக பேசுவோம். களத்திற்கு வருவோம். நீங்கள் கேட்ட கேள்வி நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். களத்திற்கு போராடுவீங்களான்னா நிச்சயமாக களத்திற்கு போராடுவோம். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் ஏற்கனவே நேரத்தில் பல இடத்துல குறிப்பிட்டேன், விஜய்க்கு பாஜக பேக் போனில் இருக்காங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பலரும் உங்கள் மீது வச்சுட்டு இருக்காங்க. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோடைய ஸ்டேட்மெண்ட்ல தான். ஏன்னா அவர் அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, கண்டன அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் அப்படி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? நீங்கள் மாநாட்டிலேயே திராவிட மாடல், குடும்ப ஆட்சி, கரப்ஷன், கபடதாரிகள், ஊழலாட்சி அப்படிங்கிற அந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க பாஜகவுக்கு எதிரான ஒரு இதுதான், வீசுனது தான் எல்லாமே. அப்படி நாங்களே புரிஞ்சுக்கணும். நீங்க இல்ல, நீங்க அதை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, நீங்க எதை எடுத்துட்டு எதை வச்சு பார்க்கணும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. காமன் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன், ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்க்குள்ளே போறேன். நீட்டு குறித்து பேசுகின்றார். எப்படி என்னோட தங்கையோட இறப்புல எனக்கு ஒரு பெரிய வழி இருந்ததோ அதே மாதிரி அனிதாவோட இறப்புல வழி இருந்தது. இது ஏன் மறுபடியும் இந்த தேர்வு நீங்க திணிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி பிளவாத அரசியல்னு சொல்லி பேசுறார். பாசிசம், நீங்க பெரிய ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸா இருக்கீங்க. அது கூட விவாதமாச்சு. பாசிஸ்ட்னா நீங்க பாயசமா அப்படி சொல்லி விவாதமாச்சு. பெரிய ஃபாசிஸ்ட் சக்திகளா நீங்க இருக்கீங்க. இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் நீங்க பண்றீங்க போன்ற எல்லா விஷயங்களும் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சொல்லப்பட்டது.
பேரே சொல்ல வரை சொன்னார். நான் சில பேர் பேரே சொல்லல, அதே ஒரு உணர்ந்து தான் பேசினார். பேரே சொல்லி சொன்னாங்க. அவங்களே முன்னாடி வந்து ஆஜராவாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி திராவிட மாடல் என்ற பேர்ல நீங்க செய்யக்கூடிய அட்டுழியங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பெரியார் அண்ணா பேரை பயன்படுத்தி குடும்ப அரசியல் செய்கின்றார். இதெல்லாம் கிறிஸ்பா வந்து நீங்க திமுக அடிக்கடி புரியுது. ஆனா பிளவுவாத சக்தின்னு சொல்லி காமனா சொல்லிட்டு, அதாவது பாசிச பாஜகன்றவங்க வாயில வர மாட்டேங்குது. மோடி இந்த 10 ஆண்டுகள் செஞ்ச ஜனநாயக அத்துமீறல்ங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் பல சுப்ரீம் கோர்ட்டை கண்டிச்சிருக்காங்க, நீதிபதியை கண்டிச்சிருக்காங்க அளவுக்கு வந்து அபிஷியலா ரெக்கார்ட்ல இருக்கு. அப்படிங்கும்போது அவரை எதிர்த்து எந்த விதமான கருத்துக்களும் சொல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒருவேளை அதான் நான் சொல்றேன். பிஜேபி வந்து பேக் பண்ணா இருக்காங்களா அப்படிங்கிற உங்களோட பார்வை என்பது நீங்க பாஜக பேசல, நீங்க பாஜகங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டிருந்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அந்த வார்த்தையை போடாமலே அது ஃபுல்லா ஆயிடுச்சு தான் சொல்றேன். நீங்க அதற்கு பிறகு கொடுத்த தீர்மானங்களையும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பாஜகங்கிற பேரை மறுபடியும் பயன்படுத்துறங்கிறார். நீங்க 4வது தீர்மானம் என்பது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிரான தீர்மானம் தான். அதுல பாசிச பாஜக ஒன்றிய பாஜக அரசுன்னு சொல்லி எழுதியிருக்கும். அதனால பாஜகவை எதிர்ப்பதில் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதனால நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க முழுக்க பாஜகவே நம்ம எதிர்த்துட்டு இருந்தோம்னா இது மறுபடியும் என்ன கேட்டீங்கன்னா திமுக பி டீம்பா, எப்படி வந்து கமல்ஹாசனை வந்து மாத்தினாங்களோ இதுவும் ஒரு இந்த சிக்கல் ரெண்டு பக்கமே பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நான் பாஜக அடிச்சா திமுக, திமுக அடிச்சா பாஜக மாறி பண்ணி. ஆனா இப்போ வந்து பாஜக பி டீம்னு சொல்லி உங்களை சொல்றது அது உங்களுக்கு ஓகே, திமுக எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. நீங்க அதாவது பாஜக பி டீம்னு சொன்னா அவங்க ஈஸியா நகர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திமுக அந்த வேலையை பண்ணுவாங்க. கமலுக்கு அப்படிதான் பண்ணாங்க. கடைசியாக அறிவாலயத்துக்கே போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. நாம் தமிழருக்கு நிறைய பண்ணாங்க அவங்க. ஆனா என்னாச்சு, சின்னம் கிடைக்கல, என்னையே ரைடு அடிச்சாங்க, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அது கிடைக்காம தான் இருக்கு. இந்த மாதிரியான அந்த சக்திகள்லாம் பாஜக சக்திகள்னு பேசுறது தமிழக மக்களுக்கு ஒரு கலர் இருக்கு. அவங்க ஓகே பாஜகன்னு சொல்லிட்டாலே அவங்களை காலி பண்ணிடலான்ட்டு. ஆனால் மக்கள் இந்த விஷயத்தில் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாஜகோட பி டீம் யாருன்னா திமுக தான். அது நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எல்லாம் ரொம்ப கொஞ்சிக்குள்ளாவே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அப்போது மக்களுக்கு தெரியும் பாஜகவோட முழு நேர பி டீமாக இந்த திமுக செயல்படுகிறது. அவங்க செயல்படுகிற போது அதை வந்து மறைக்கணும், திசை மாற்றணும்னா இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு தான். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, பாஜக எதிர்ப்பை மட்டும் செஞ்சு திமுக எதிர்ப்பை செய்யாம போனா திமுக பி டீம் நீங்க சொல்லுவீங்க. ஆமா, திமுக மொத்தம் எதிர்த்து பாஜக எதிர்க்க போனா பாஜக பி டீம் சொல்றாங்க. ஆனா இப்போ நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, திமுக மட்டும் தான் எதிர்த்திருக்கீங்க, பாஜக பெரிய எதிர்க்கல. அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிஜேபியோட பி டீம் உங்க மீது ஒரு பின் பாயிண்ட் பண்றாங்க. அப்ப நீங்க ரெண்டு பேருமே அந்த விமர்சனத்துக்கு எதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க பாஜகவோட தவறுகளை சுட்டி காட்டி அவங்கள விமர்சனம் பண்ணி இவர் ரெண்டுத்தையும் விமர்சனம் பண்றப்பா, ஒரு கண்ணில் பிஜேபி எதிர்க்கிற, ஒரு கண்ணில் திமுக எதிர்க்கிறப்ப அப்படின்னு அளவில் விஜய்க்கு அப்படி ஒரு கிரெடிட் அவர் எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இப்போ நீங்க ஒன்றும் இல்லைங்க, இப்போது பரந்தூர் விமான நிலையமா 2 பேரையும் பேசணும். பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க, இவங்க செய்ய போகிறாங்க, 2 பேரையும் விமர்சிக்கணும். போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கின்றது, நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊரில் அதிகமாக போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குன்னா அது திமுக அரசு நிர்வாக தோல்வி தான் சொல்லி பேசணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைங்க, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் தான் காரணம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா அது வந்து பாஜகவுடைய ஒரு மக்கள் விரோத கொள்கை. அந்த இடத்துல எங்க திமுக எங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி பேசுது? நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கோம். நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் நாங்கள் தான் சொல்ல 2 பேரையுமே எங்களோட கொள்கை எதிரி பாஜக எதிரின்னு சொல்லிட்டோம்னா இயல்பாகவே 2 பேரை எதிர்க்க போகிறோம். அவங்க மத்தியில் வந்து மோசம் பண்ணுறாங்க, இவங்க மாநிலத்தில் இருந்து மக்கள் விரோத கொள்கையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதான் 2மே அதே தட்டு தான். எங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் கிடையாது. தேர்தல் அரசியல் என்று பொறுத்த வரைக்கும் நான் வந்து தேர்தல் அரசியலில் ஒரு பொருட்டே இல்லாத பாஜக போட்டு நீங்கள் அடிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் திமுக எங்கள் தலைக்கு மேலே ஏறி நிற்பாங்க. இவங்க தான் இன்றைக்கி அதிகமான இன்றைக்கி யாரை எதிர்த்து நம்ம ஜெயிக்க போகிறோம்? இங்கே வந்து திமுக தான் ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கோம், நம்ம பாஜக ரீப்ளேஸ் பண்ண நம்ம வரலையே. அந்த ஒரு பார்வை, அந்த புரிதலும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த தேர்தல் அரசியலை மையப்படுத்தி பேசுவதனால் இப்போ நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு தேர்தல் அறிக்கையை எடுத்து பேசுகிறோம். திமுக கொடுத்த 500 தேர்தல் இல்லை, எல்லா கட்சியும் கூட தேர்தல் அறிக்கையை பற்றி பேசலாம். நான் பிரதானமாக திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் எடுத்து பார்ப்பேன். பாஜக என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாது, தமிழகத்துக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கூட நான் பார்க்க கூட கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையே இல்லை. அதான் நான் அந்த பட்சத்தில் சொல்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திற்கு விரோதமான கொள்கைகளை நீங்கள் செய்கிறீர்களா? ஆம் செய்கிறீர்கள். அதுக்கு நீங்கள் கொள்கை எதிரியாக நாங்கள் பார்ப்போமா? ஆம் பார்ப்போம் அப்படிங்கிற பார்வை எங்களுக்கு இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பிஜேபி நான் எதிர்க்கிறேன், காரணம் வந்து அந்த அவங்க கொண்டு வரக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயத்தை நான் எதிர்க்கின்ற அளவில் நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, எவ்வளோ விஷயம். அவங்க ஃபாஸ்டஸ்ட் ஃபோர்ஸ், அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபாஸ்டஸ்ட் சக்தி. சரி, ரைட், ஓகே. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அசம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்கே பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சரோ வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு ஜனநாயக விதியை மீறக்கூடிய அளவில் கான்ஸ்டியூஷன் அந்த அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் கொடுக்கல. எலெக்ஷன் கமிஷனோட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அவர் மீறாரு. அந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் பயன்படுத்துறாரு. அது வந்து ஒரு நாட்டில் ஒரு மோசமான போக்கு. அது குறித்தெல்லாம் ஏன் வந்து கருத்துக்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் விஜய் அவர்கள்? நீங்கள் அதான் சொல்கிறீங்களா, நீங்கள் நாங்கள் ஒரு மாநாடு முடிச்சிருக்கோம், தீர்மானங்கள் எடுத்து ஏற்றிருக்கோம், ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக சில கட்டமைப்பு ரீதியான பணிகளை பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து
அதுக்காக தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எங்கள் கருத்து இருக்கான கருத்து இருக்கு. நீங்க கருத்தே இல்லாமல் நான் கடந்தெல்லாம் போக விரும்பல. எல்லா விஷயத்துக்கும் அறிக்கைகள் மூலியமாக தெரியப்படுத்தி கொண்டே இருக்க முடியுமா என்றால் இல்லை. நீங்க வந்து ஒரு புதிய கட்சியில் நிறைய எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக செய்வோம் அப்படிங்கிறது என்னுடைய பதில். இல்ல விஜய் அவர்கள் வந்து பத்திரிகைகளை சந்திச்சதான் அவருக்கு இந்த விஷயம் அதான் சொல்றேன், கண்டிப்பா செய்வாருங்க. இல்ல அது ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அதை சந்திக்கிறாரு நீங்க சொல்றீங்க, ஓகே வரட்டும், வெயிட் பண்றோம். பட் அது வரையும் நடக்கக்கூடிய பல இஷ்யூஸ்ல இப்போ இன்னைக்கு வந்து ஃபுட்பால்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியும், நாடறிஞ்ச விஷயம். அதுல வந்து நிலைக்குழு வந்து நியமிச்சாங்க. நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தலைமையில ஒரு நிலைக்குழு நியமிச்சாங்க. அந்த நிலைக்குழுல எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள்லாம் வந்து புறக்கணிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அதுல ஜனநாயகத்தன்மை இல்லை, அதாவது சார்பு தன்மையில செயல்படுறாங்க, இஸ்லாமிற்கு எதிரான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அது ஒரு பெரிய சீரியஸான ஒரு விஷயம். இப்போ அந்த பிரச்சனை நாளைக்கு விஜய் அவர்கள் சிஎம் வந்தாலும் அவருக்கு அந்த பிரச்சனை எதிர்கொண்டு தான். திருமணங்கள் நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். திருமணங்களை வஃப் போர்டு பத்தி பேசியிருக்கோமே. அது இப்போ இன்னைக்கு நிலைக்குழுல பிரச்சனை தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இது குறித்து என்ன ஸ்டாண்ட் ஏற்கனவே சொல்லிட்டோம்னு சொல்றேன். அன்னைக்கு சொல்லிட்டீங்க, ஓகே. இன்னைக்கு நிலைக்குழுங்கிறது ஒரு நம்பகத்தன்மையான விஷயம். அதாவது மோடி இந்த 10 ஆண்டுகள்ல எந்த ஒரு பில்லுக்கும் அவர் நிலைக்குழு ஃபார்ம் பண்ணதே கிடையாது. காரணம் வந்து அவர் எல்லாமே வந்து 272 அந்த மேஜிக் மார்க் கிராஸ் பண்ண அளவுக்கு தான் மெஜாரிட்டி வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 240 வந்திருக்காரு. இப்பதான் அவர் நெருக்கடி உருவாயிருக்கு. அதுக்காக நிலைக்குழுக்கு கொண்டு போறாரு, பல விஷயத்தை நிலைக்குழு கொண்டு போறாரு. அதுல முக்கியமான வக்ஃப் போர்டு விஷயம் வந்து முக்கியமானது. அதுல அந்த நிலைக்குழுல அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிக்களால ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியல. சார்பு தன்மையா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் அந்த விஷயத்தை தீர்மானத்தை நிறைவேற்றாங்க, கருத்துக்கள் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டு புறக்கணிச்சு வெளில வராங்கிறாங்க. இது ஒரு சீரியஸான விஷயம். நீங்க ஏற்கனவே உங்களோட கொள்கை இப்ப நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி உங்களோட கருத்து என்ன, விஜயோட கருத்து என்னன்னு கேக்குறேன். கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் இப்ப நான் சொன்னா என்னோட கருத்து ஆயிடும். அது நீ வந்து ஜெகதீஷ் என்ன சொல்றாரு, நீ அடுத்து என்ன தமிழக வெற்றி கழகத்தோட கருத்து. நான் கேக்குற கேள்வி இல்ல, அதனால நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தோட கருத்து அப்படின்னு சொல்லி நான் பேசலாம். இல்லை, ஏன்னா நான் கருத்து அதிகாரப்பூர்வமாக சொல்லணும் இல்லையா, அதனால கண்டிப்பாக பேசும். நீங்கள் அதற்கான ஒரு பொதுவான நிலைப்பாடு என்னங்கிறது நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து அது மக்கள் விரோத நிலைப்பாடாக இருந்தால் நீங்கள் அன்றைக்கி மக்கள் விரோத நிலைப்பாடு எடுத்துட்டீங்க, இன்றைக்கி ஒரு ஷூன் அந்த நிலைப்பாடுங்கிறது எடுத்துட்டோம். நீங்கள் எதிர்பார்ப்பு எங்களுக்கு புரியுது, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு மக்கள் விரோத செயல்கள் நடக்கும்போது கருத்து சொல்லுங்கன்ற அந்த இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நாங்கள் அதை எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக செய்வோம். ஓகே, விஜயுடைய அரசியல் நாங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திமுகவை எதிர்த்தா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அதை அதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புங்கிறதும் ஒரு வலிமையான வாக்கு வங்கி கொண்ட ஒரு சப்ஜெக்ட் தான். அதை விஜய் புரிஞ்சிருக்காரு, அதை நோக்கி அவர் வந்து நிச்சயமா புரிஞ்சிருக்காருங்க. நீங்கள் 1000 தடவை கேட்டீங்கன்னாலும் பாஜகவும் எங்களுடைய எதிரி தான், திமுகவும் எங்களுடைய எதிரி தான். நீங்கள் தேர்தல் அரசியலில் நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சுங்கிறக்கா சொல்ல வராட்டி கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக சரியும். இது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி மறுபடியும் அவங்க பழையபடி 3%, 2% போவாங்க. நீ எழுதி வச்சுக்கோங்க. அது தமிழக வெற்றி கழகத்தால் கூடுதலான ஒரு சேதாரத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அதனால கொள்கை ரீதியாக அவர்கள் எதிரி என்று மிக தெளிவாக சொல்லிட்டோம். நீங்கள் அதுக்காக எல்லாவற்றையுமே நீங்கள் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா, அப்போ திமுக செய்யாத பல விஷயங்களை, தேர்தல் அறிக்கைகளை பேச முடியுமா என்று கேட்டால் பேச முடியும். அப்போ திமுகவுக்கு வெண்சாமரம் வீசுறாங்கப்பா நீங்கள் பேச ஆரம்பிங்க. இல்லை, 2 பேரையும் நாங்கள் அடிக்கத்தான் செய்வோம், அதை அடிச்சுட்டே தான் இருக்கும். விஜய் தன்னோட மாநாட்டில் அவர் வச்சு அந்த ஒரு அணுகுண்டு அந்த கூட்டணி கட்சிகள் அழைப்புன்ற அடியில் அவர் வந்து ஒரு விஷயத்தை போட்டார். ஒரு பெரிய பல சரசலப்பையும் ஒரு பரபரப்பையும் திமுக கூட்டணிகளை உருவாச்சுங்கிறத பார்த்தோம். குறிப்பாக திருமாவளவனை வச்சு அந்த சர்ச்சைகள் உருவாச்சுங்கிறத பார்த்தோம். அந்த விஷயத்தில் ஒரு முடிவு திருமாவளவன் எட்டியிருக்கிறாரு. இந்த கூட்டணி உடையாது, 26 நாங்கள் இதோட தான் பயணிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு தயாராக இருக்கிற அளவு தன்னோட கருத்துக்களை அன்பு தினத்தில் வெளிப்படுத்திருக்காரு. நீங்க கொளுத்தி போட்ட அந்த விஷயம், விஜய் கொளுத்தி போட்ட அந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு மாறி முடிஞ்சிருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நம்பர் 1 இது வந்து நான் நிறைய பேசுனதுனால ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடறேன். பிரதானமான கேள்வி என்பது தேர்தல் அரசியல் உங்கள் நிலைப்பாடு என்ன? நாங்கள் 234 நிற்போம், மெஜாரிட்டியாக வருவோம். ஆனாலும் எங்களை நோக்கி துணை கேள்வி என்பது எங்களை நோக்கி யாராவது வந்தால் அவங்கள சேர்த்துக்குவோம். இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரதானமான கேள்வி விட்டு துணை கேள்விகளாம் அது இயல்பு தான். ஏன்னா அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவர்கள் பேசும்பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லும்பொழுது இன்னும் சொல்லப்போனால் அது திருமாவர்களையோ இல்லை விசிகவே குறி வச்சு பேசப்பட்டது கிடையாது. எல்லா கட்சிகளுக்குமான ஓப்பனாக சொன்னதான். நீங்கள் யார் வேணாலும் வரலாம், எங்கள் தலைமை ஏற்றுட்டு வரீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த தேர்தல் அரசியலுக்கு 1.5 வருடங்கள் இருக்கிறது. நம்ம அது ரொம்ப கூட்டணியில் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியனா இன்னைக்கு இருக்கிற எல்லாமே கலைஞ்சு போய் வேற ஒன்றா வரும். 1.5 வருஷத்துக்கு கழிச்சு என்ன வேணாலும் நடக்கும். அதனால இப்போக்கி நம்ம கட்சியில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இந்த கட்டமைப்புக்கான அதிகாரப்பூர்வமான பணிகள், நீங்கள் வந்து மக்கள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இதையெல்லாம் நாம் முதலில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா முதல்ல இருக்குது. அதனால் இன்னொன்று, நாங்கள் கூட்டணி சொன்னதுனால நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு யாரும் கையை பிடிச்சி இழுக்கலை. நாங்கள் வந்து வெளியே போகணும்னு சொல்லலை. அவர்கள் விருப்பப்பட்டால் வரலாம், வராட்டியும் ஒன்றும் இல்லை. நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியாக வருவோங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருப்போம். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, புதுசாக அரசியல் வரக்கூடிய நடிகர் எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், அந்த வயசில் வந்து இப்போ விஜய் வராரு. இவங்க யாரும் வந்து ஃபஸ்ட்டு அந்த தன்னோட துவக்க அரசியல் மாநாட்டில் வந்து கூட்டணி கட்சிகள் அழைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதில்லை. தனித்து தான் எலெக்ஷன். அதனால தான் சொல்கிறேன், இது பிரதானமான கேள்வி இல்லைங்க. அது இல்லைங்க. அது
ஒருவேளை தலைவர் வந்து இந்த கேள்விக்கு மட்டும் நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டி வந்துடும் சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்தடுத்தாக டிபேட் என்ன வந்திருக்குன்னா கூட்டணிக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்லை கூட்டணி போவீங்களா போக மாட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். அதனால தான் அதை கிளாரிஃபை பண்ணிட்டார். கிளாரிஃபிகேஷன் ஒரு துணை கேள்வி கிளாரிஃபை பண்ணார். அந்த கிளாரிஃபிகேஷன் வெவ்வேறு விவாதங்களை உருவாக்குனுச்சு. அது தப்பு இல்லை, அது நியாயமான விவாதம் தானே. அது எல்லாருக்குமே அது ஆட்சியில் பங்காதிகார விவாதம் வரும்னு நினைச்சேன்னா அவர் அந்த விஷயத்தை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது இருக்கலாம். ஆனால் வந்து நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து இது இப்படித்தானே இருக்கணும். நம்ம இப்போ திமுக தாங்கி பிடிப்பது கூட்டணி கட்சிகளாக இருக்கிறாங்க, அதிமுக தாங்கி பிடிப்பது கூட்டணி கட்சியாக இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்குறோம்? மரியாதை கொடுக்க இப்போ யூபிஏவோ என்டிஏவோ நீங்க ஆட்சி போகும்போது கலைஞர் என்ன சொல்றாரு, என் பையனுக்கு ஒன்று, என் பொண்ணுக்கு ஒன்று, தயாநிதி மாறனுக்கு ஒன்று, நீங்கள் ஆராசாக்கு ஒன்று கேட்டு வாங்குறாரா இல்லையா? நம்ம தான் சொல்கிறோம். காங்கிரஸோ விசிகவோ இன்னைக்கு நான் வந்து தூண்டியெல்லாம் விடலை, உங்களோட உரிமை தானே அது. உங்களுடைய வாக்கு வங்கி இல்லாமல் இன்று திமுக இந்த இடத்துக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சி என்ன சொல்றாரு, இந்த கூட்டணி கலைஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது, கூட்டணி இல்லாட்டி திமுக ஜெயிக்கவே முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ உங்களோட உரிமை இருக்கிற உரிமை கேட்டு வாங்க தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக நம்ம வந்து நாங்கள் வேணும்னு தான் சொல்கிறோம். இது வந்து அவசியமான ஒரு விவாதம், அந்த விவாதத்தை முன்னெடுத்திருக்கோம், அவ்வளோதான். அந்த தமிழக அரசியல் இன்னைக்கு அப்படி ஒரு விவாதம் தேவைப்பட்டிருக்கு. அந்த கண்டிப்பா தேவைப்படுது. அந்த விவாதத்துக்காகவே அந்த விஷயத்தை நீங்க வந்து இல்ல அதான் சொல்றேன். நீங்க மறுபடியும் சொல்றேன் இல்லையா, ஆனா ஒரு விஷயம் இல்ல, நீங்க சொல்றது கேள்வி இல்லங்க. விஜயோடைய அவருடைய அந்த நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணுங்கிறது ஒரு ஜனநாயகத்தன்மை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது திமுக இல்லைன்னு சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். கலைஞர் காலத்துல அது அப்படிதான் இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்படி ஒரு அழைப்பு கொடுத்து அந்த கூட்டணியை உடச்சி அதை சில விஷயத்தை உங்களுக்கு வரன்ற ஒரு எதிர்பார்ப்போட அவர் பயன்படுத்துறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டணி தான், இந்த திமுக இந்த கூட்டணி தான் பாஜகங்கிற நீங்க சொல்ல மாதிரி உங்களோட பாச சொல்லலாம் ஒரு பிளவுவாத சக்தியை தமிழ்நாட்டில் வரவடியாம 40 அணை போட்டு தடுத்துருக்காங்க. அப்ப அந்த கூட்டணி ஏன் உடைக்கின்ற அந்த ஒரு கேள்வியும் உங்களை நோக்கி வைக்கலாம்ல? இல்லைங்க, நான் சொல்றேன் இல்லையா, நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் முதல்ல வந்து ஒண்ணுதான் இல்ல அதே வாக்கு வங்கி தான் இங்கே வரும்னு சொன்னா பிஜேபி தான் 400 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கணும். பிஜேபி என்ன சொன்னாங்க, 400 பார் ஆப்கி சர்க்கார் ஏதோ சொன்னாங்க இல்லையா. இது ப்ரோ இந்தியா கூட்டணி தேர்தலாக ஏன் மாறுது? பிரதமர் மோடி அவர்கள் 3 சுற்றுல பின்னடைவு அடைகிறாருங்கிறத பார்க்கிறோம். அதனால இது நிர்ணயிக்கப்பட்ட வாக்கு வங்கி, இது உடையாதுன்னு முதல்ல சொல்லவே முடியாது. இதே 2011 விசி கூட பாமகவும் இருந்தாங்க, 3வது இடத்துக்கு போனாங்க. விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்து தலைவரானார். 2017 டெபாசிட் கூட இழந்தாங்க ஆர்கே. அதனால அரசியல்ல இது இப்படிதாங்க, இது மாறவே மாறாது. நான் சொல்றேன், இவர்கள் கூட்டணியாக கூட இருந்துட்டு போறாங்க. அப்பயும் நான் சொல்றேன், திமுக கூட்டணி தோற்கும். இதே கூட்டணி அப்படி இன்டாக்டா இருக்கட்டுங்க, நான் அடிச்சு சொல்றேங்க, திமுக கூட்டணி தோற்குமா இல்லையான்னு பாருங்க. இது தோற்கும். எதன் அடிப்படையில் மக்கள் நீங்க அதான் சொல்றேன், நீங்க 2024 பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இது பாஜகவுக்கு எதிரான தேர்தல், மோடி அவர்களுக்கு எதிரான தேர்தல். 2026 என்பது திமுக எதிரான தேர்தல். நீங்க எவ்வளவு பிரச்சனைகள், நீங்க கரப்ஷன் மட்டும் தான் நாங்கள் பேசியிருக்கோம், பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த கிளாமக்க பிரச்சனையாக இருக்கலாம், கரும்பு கொள்முதல் பிரச்சனையாக இருக்கலாம், தினந்தோறும் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஜாதி ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், வெங்க வேலா இருக்கலாம், மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலாக இருக்கலாம், நீங்கள் மாலை நொழி போராட்டங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் சொன்ன நீங்கள் கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கல, டீசல் விலையை குறைக்கல, பெட்ரோல் விலையை குறைக்கல, பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அதை பண்ணல, போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை சரி பண்ணணும்னு சொன்னீங்க, பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டிடும், அதுக்கு ஒரு குழு போடுவோம், அந்த குழு வந்து 3 மாதத்துல எல்லாத்தையும் படித்து சரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களால் அடுக்க முடியும், மக்களுக்கு தெரியும். உங்களோட செய்தி தொடர்பாளர்களும் முதலமைச்சரும் 90% நிறைவேற்றிட்டோம், 110% நிறைவேற்றணும் எவ்வளவுதான் நீங்க கதை சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் இவர்கள் எதையும் செய்யவில்லை என்று அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள். அதனால தான் அவங்களுக்கு கூட்டணியை பிடிச்சு வச்சாதான் நம்ம அட்லீஸ்ட் இருக்கிற ஓட் பேங்கை கொஞ்சமாவது தப்பிச்சு காப்பாற்ற முடியும் நினைக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த மக்கள் விரோத அரசு என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள். ரொம்ப கிளியராக வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் தான் வந்து 26 முடிவு பண்ண போகுது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து எல்லா அரசுக்கும் எல்லா ஆளுங்கட்சிக்கும் எப்போ இயல்பாக உருவாகிறது தான். அதை அறுவடை பண்ணக்கூடியவங்க எதிரணியில் இருக்கவங்க அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடைப்பட்ட அந்த 5 ஆண்டுகளில் எப்படி அந்த மக்களோட நன்மதிப்பை பெற்றிருக்காங்க, அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமா அவங்க எப்படி இருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கு அதிமுக இல்லைங்கிறது வெளிப்படையாக இல்லை. அது அவங்க அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இல்லை, நான் பத்திரிகையாளர் நான் சொல்கிறேன், அவங்க அந்த மாதிரியான ரோலை பண்ணல, எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணலன்னு பார்க்குறேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்று சக்தியை தான் விஜய் வந்து இப்போ வந்து தோன்றிருக்காரு அப்படிங்கிற அளவில் அவர், ஏன்னா அவர் வந்து திமுக நான் எங்களோட கட்சி பற்றி பேசலாம். நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன் வருகிறது? இது வந்து அவர் சினிமாவில் இருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார் இல்லை. அதை தாண்டி நீங்கள் வீடுகளாக நீங்கள் வந்து அவர் ரசிகராக இல்லாதவர்கள் கூட எல்லா வீடுகளிலும் இது ஏன் ஒரு பேசு பொருளாக மாறிச்சு, ஏன் எல்லாரும் பார்த்தாங்க, ஏன் கூர்ந்து கவனிச்சாங்க, அவர் எப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு ஏன் ஃபோக்கஸில் பார்க்குறாங்க, ட்ரெயினில் வர எல்லாருமே வந்து அவரோட வீடியோ ஏன் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் சேர்ந்து தான் ஒர்க் ஆகுது. ஓகே, நமக்கான இன்னொரு தலைவன் நீங்களே சொல்கிற மாதிரி எதிர்கட்சி அதிமுக ஒரு விமர்சனங்கள் அவங்களுக்கும் இருக்கலாம். ஒரு புதிய தலைவர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, இந்த தலைவர் எதை ப்ரப்போஸ் பண்றாரு, இவரை நம்ம நம்பி வாக்களிக்கலாமா அப்படிங்கிற இடத்திற்கு நிச்சயமா மக்கள் நகர்ந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் அறுவடை செய்வோம். அப்போ நீ உங்களோட அரசியல் வருகைங்கிறது அதிமுக ஒரு பெரிய நெருக்கடி, அதிமுக வாக்கு வங்கி சரி போகுதுங்கிறது உண்மை. அதிமுக இடத்தை நீங்க கைப்பற்ற போறீங்கன்னு பார்க்கலாம். இல்லைங்க, நான் சொல்றேன் இல்லையா, நாங்கள் யானைக்கு குறி வச்சுட்டு இருக்கோங்க. நீங்க ஏன் மறுபடியும் எதிர்கட்சி ஆக்க முயற்சி பண்றீங்க? எதிர்கட்சி அல்ல, நாங்கள் ஆளுங்கட்சியாக உருவாவதற்காக நாங்கள் தோன்றி இருக்கின்றோம், ஆளுங்கட்சியாக உருவாவோம்.
ஓகே, உங்களை அதிகபட்ச நம்பிக்கை நீங்க காட்டுறீங்க. ஏன்னா இல்ல நீங்க மக்களோட ஆமாங்க, நாங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் கடுமையாக இந்த 5 ஆண்டுகள் கூட இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்க சொன்ன மாதிரினா நீங்க இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல நடிகர் விஜய் அங்க பார்க்க முடியல. மக்கள் அதுக்காக பாதிக்கப்பட்டு களத்தில் இருக்கும்போது அங்க விஜயை பார்க்க முடியல. இனி வரக்கூடிய நாட்களையாவது பார்க்க முடிஞ்சா மட்டும்தான் நீங்க ஆளுங்கட்சியா வரதுக்கான அந்த வாய்ப்பு. நானும் உங்களோட சேர்ந்து சொல்றேன், அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் எங்களோட தலைவரை நீங்கள் பார்த்தால்தான் நாங்கள் வெல்வோம். ஒருவேளை பார்க்க தவறினால் நாங்கள் வெல்ல மாட்டோம். அதை நீங்களே சேர்த்து சொல்றேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு உழைத்தாதாங்க மக்கள் வாக்களிப்பாங்க. யாருக்கா இருந்தாலும், அது தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக யாராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக உழைத்தால் மட்டும்தான் இந்த களத்தில் வெற்றி அடைய முடியும். அந்த உழைப்பை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் அவர் முழு நேரமா அரசியலுக்கு வர்றார். நீங்க வந்து இன்னொரு 3 படம் கூட நடிக்கலாம், நான் தேர்தலை மட்டும் 2 மாசம் லீவ் எடுத்துட்டு வரேன்ப்பா, அப்புறமா திரும்ப படத்துக்கே போறேன் இல்ல, என் கேரியர் பீக்ல இருந்தாலும் விட்டுட்டு வரேன், எனக்கு போதும், எனக்கு நான் அங்கே மக்களை மகிழ்வித்தது போதும், இந்த சேவைக்கு நான் வர்றேன், அவ்வளவுதான் போதும்னு சொல்லிட்டு வர்றார். சுற்றுப்பயணம் போறாரு, நடைப்பயணம் போறாரு, எல்லாம் பண்றாருன்னா எனக்கு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கின்றது. நான் அதில் தான் மறுபடியும் சொல்றேன், முதல் அறிக்கையை பாருங்க, இயக்கம் கட்டி சில வேலைகளை பார்த்தோம், பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய் ரீச் ஆகலாம், லட்சக்கணக்கான மக்கள் கூட ரீச் ஆயிருக்கலாம். ஆனா இங்க அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு தேவை இங்க இருக்கின்றது. அதற்கு ஆட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம் தான் தீர்வுன்னு சொல்றாரு. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த தனிப்பட்ட வருமானம், சினிமாத்தில் அவருடைய வருமானம் காரணமாக தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார நிலையை வந்து அடைஞ்சிருக்காரு. இப்போ அவர் அரசியலுக்கு வரும்பொழுது வந்து தனிநபர் வருமானத்தை சார்ந்தது கிடையாது அரசியல் அப்படிங்கிறது. ஒரு பெரிய ஒரு நிர்வாகம், கட்சி நிர்வாகம் பெரிய அளவில் மாநிலத்துக்கானது. இந்த மாநிலம் ஃபுல்லாக அரசு செய்வதற்கான நிதி ஆதாரத்தை அவர் விஜய் எதை நம்பி இருக்கிறார்? மக்களை நம்பிதாங்க. இறங்கணும்ல, நம்ம இறங்கினா மக்கள் எவ்வளவோ பேர் உதவி பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் நல்ல சிம்பிளாக சொல்லணும்னா ஆம் ஆத்மி மாடலுங்கிறத பார்த்தோம். தண்ணியல்பா மக்கள் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் தெரிஞ்ச எனக்கு எவ்வளோ நண்பர்கள் வந்து ஆம் ஆத்மி ஆட்சி அங்கே அமையணும்னு டொனேஷன் பண்ணவங்க இருக்கிறாங்க. 2000, 3000, 1000, 500 இப்படி இருக்கிறாங்க. நீங்கள் அவரை நோக்கி வருவார்கள். எவ்வளோ பேர் ரொம்ப நாணயமாக நேர்மையாக சம்பாரிச்சவங்க வருவாங்க. சார், இது ஒரு ஆட்சி மாற்றம் எங்களுக்கு வேணும், இது சரியான தருணத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை கொடுப்போம்னு சொல்லி வருவாங்க. அதெல்லாமே சாத்தியம் தான். நீங்க வந்து அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் அவளை வந்து அணுகணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க அணுகணும், எங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யணும்னு என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன மக்கள்கிட்ட வந்து விஜயோட அரசியல் பற்றி கருத்து கேட்க போகும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பண உதவி மக்கள் கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி நேரங்களில் வந்து விஜய் எங்களுக்கு எந்த விதமான உதவி செஞ்சது கிடையாது. ஓகே, சினிமா துறையில் ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்காரு, விஜயகாந்த் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ அவர் வந்து உதவிகள் எங்களுக்கு மாதிரி செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்ற காரணத்தை எனக்கு முதல்ல இந்த மைக் எடுத்துட்டு போய் கருத்து கேட்டு அதில் ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஓகே, ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரி கூப்பிட்டு நான் 100 பேரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன். உங்க எல்லாருமே வந்து இவர் மாதிரி ஒரு பெரிய தலைவரை கிடையாது பேசுறவங்களும் வைக்க முடியும். அது எனக்கு அது உண்மை. அதை சொல்றேன். நான் வந்து சொல்றது ஃபேக்கா ஆட்கள் இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை, காலைல நீங்க அம்பத்தூர் போங்க, அம்பத்தூர்ல வந்து நீங்க விருந்தகம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, டெய்லி அங்கே தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மதுரையில் என்ன பிரச்சனை? 2 நாளா விலையில விருந்தகத்தை தூக்குறாங்க. அங்கே 250 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க மைக் கட்டிட்டீங்கன்னா இவர் மாதிரி ஒரு தலைவர் தாங்க அரசியல் கட்சி தலைவராக வரணும், அவர் தாங்க முதலமைச்சர் வரணும்னு சொல்லி பேசுவாங்க. அதனால சில மக்கள் இது வரைக்கும் மக்கள் இயக்கத்தால எந்த விதமான பிரதிபகரம் அடையாத மக்கள் இருக்கத்தான் செய்வார். அதனால தான் சொல்றோம், நீங்க நாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இது மாதிரி ரீச் அவுட் பண்ணியிருப்போம், குழந்தைகளை ரீச் அவுட் பண்ணியிருப்போம், பசங்களுக்கான உதவிகளை பண்ணியிருப்போம், நோட்டு புத்தகம் கொடுத்துருப்போம், பிளட் கொடுத்துருப்போம், அதெல்லாம் நடந்து கொடுத்துருப்போம். நான் ஏன் சொல்றேன்னா, நான் வந்து நீங்க உடனே டக்குனு இந்த ஊரோட நம்பர்ஸ் எல்லா இடங்களும் நடக்குது, எல்லா தொகுதியிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ரைட்டா? ஸோ இதை தாண்டி கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் அதற்குத்தான் அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. நம்ம தெளிவாக தான் வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த சின்ன கருத்துருவாக்கத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழகம் இப்படித்தான் அப்படின்னு நீ ஒன்றும் இல்லைங்க. விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பிற்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் பேசிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம நினச்சிட்டு இருந்தோம், விஜயகாந்த் என்ன பெருசாக பண்ணாருன்னு பேசின வாய்கள்லாம் இருக்க தானே செஞ்சுது. அப்போ இவ்வளோ பேர் தலைவர் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறவங்களும் இருக்க தானே செஞ்சாங்க. அப்போ அதுதான் பதில். அதற்கு அது போன்ற எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பேர் 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து நான் ஏதோ நான் எக்ஸாஜர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன். எவ்வளவோ பேர் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட பதில்களை இந்த நேர்காணலில் இணைந்து வழங்கியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.